ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன். இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பந்தல் டெக்கரேஷன் ஒர்க் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சரி டாடா ஏஸில் சின்னதாக வந்துட்டு ஒரு ஏர் பபுள்ஸ் மாரி இருந்துச்சு. மழை நேரத்தில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக அதில் தண்ணி சொட்டுற மாதிரி நான் பார்த்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதை உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு டிங்கர் பட்டறைக்கு சின்ன ஒரு ஒர்க்கு தானே, ஒரு 1/2 ஹவரில் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு வண்டியை டிங்கர் பட்டறைக்கு விட்டாச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அட்டையை பிரித்தா தான் தெரியுது உள்ளே வந்துட்டு நிறைய இடத்துல பொருசல் இருந்துச்சுன்ட்டு. உடனே வந்துட்டு அண்ணன் சொல்லிட்டாங்க, தகரத்தை வந்துட்டு மேலே உள்ள டாப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும், மாற்றலைன்னா வந்துட்டு திரும்பவும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வரும், இப்போதைக்கு சரி பண்ணி விட்டாலும் அது வந்துடும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஷீட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்துட்டு அந்த கேரியல் எடுத்தால் தான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்துட்டு ஓவரால் பார்த்திங்கன்னா கேரியல் பெருசாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தொட்டியும் பெருசாக தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம டாடா ஏஸில் மெட்டீரியல் ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாடா ஏஸ் தொட்டியை வந்துட்டு நம்ம எப்போயுமே ரெடி பண்ணியிருப்போம். நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே அவுத்தாச்சு. அவுத்ததுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு தலையை ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னோடய எல்லா வண்டியிலையும் வந்துட்டு தலையோட பிக்சர் இருக்கும். இப்போ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, டாடா ஏஸ் தொட்டியை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெக்கர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோமோ, அதேமாரியே வண்டியோட முகமும் ஃப்ரண்ட் பொசிஷனும் சூப்பராக வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லாமல் பக்காவாக ஃபினிஷிங்காக வச்சுருப்பேன். அதனால் வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங்காகவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. டாடா ஏஸை வந்துட்டு மேலே பிரிச்சுட்டு அதுக்கு உண்டான தகரத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். ஃபுல்லாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வந்துட்டு கண்ணாடியை வந்துட்டு எந்த ஒரு சின்ன ஒரு கிராச்சஸ் கூட இல்லாமல் அழகாக கழட்டிட்டாங்க. ஏன்னா கண்ணாடியை கழட்டுறதுக்கு முன் அனுபவம் ரொம்பவே முக்கியம். உடஞ்ச கண்ணாடியை கழட்டுறது ஈஸியாக, ஆனால் வந்துட்டு ஒரு முழு கண்ணாடியை வந்துட்டு உடையாத ஒரு கண்ணாடியை கரெக்டாக எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டாடா ஏஸில் வந்து கண்ணாடியை பேஸ்டிங் பண்ணி மாட்டுறதுன்றது நல்லா எக்ஸ்பர்ட்டான ஆளால் மட்டும்தான் முடியும். அண்ணனுடைய பட்டறை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிங்கர் பட்டறை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாமரத்து மடையில் நாகூராண்டா ஒரு டிங்கர் பட்டறை தான். இவங்க வந்துட்டு நல்ல ஒரு அனுபவம். இவங்களுக்கு ஏஜே பார்த்திங்கன்னா ஒரு 65 வயசு இருக்கும். அப்போனா எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்க பையனும் வந்துட்டு இதே லைனில் தான் இருக்காங்க. சூப்பராக டாடா ஏஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம டெக்கரேஷன் ஆரம்பித்து டாடா ஏஸ் வாங்கினதுலேருந்து இவங்க தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் ஒர்க்கு. நம்ம பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம வந்துட்டு அதனால் வந்துட்டு டிங்கர் சம்மந்தமாக எந்த ஒரு இதனாலும் வந்துட்டு அண்ணன்ட்ட தான் காட்டுவோம். சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. தொட்டியுமே நம்ம கட்டினது தான். தொட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குடோனில் தான் நம்ம தொட்டி கட்டினது. 3 வண்டியுமே தொட்டி பக்காவாக இருக்கும். டிங்கர் சம்மந்தமாக வந்துட்டு அண்ணன் வந்துட்டு முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.